Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி இருக்குது. அவங்க வந்து 2 காம்பனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த 2 காம்பனன்ட்ஸுமே டிவி செட்ஸை தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த காம்பனன்ட்ஸ் அவங்க வந்து C1, C2 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறாங்க. அந்த காம்பனன்ட்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 rupees in wages and 25 rupees in material. இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு தடவை பார்க்கலாம். Each unit of C1 costs the company ₹25 in wages and ₹25 in material. ஸோ இதை இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு காம்பனண்ட் C1 தயாரிக்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க்கருக்கு அவங்க வேஜஸாக கொடுக்கணும், சம்பளமாக கொடுக்கணும். அடுத்த 25 ரூபாய், இன்னொரு 25 rupees வந்து அந்த காம்பனன்ட் செய்கிற மெட்டீரியலுக்கு அவங்களுக்கு ஆகிற செலவு வந்து 25 ரூபாய். ஸோ ஒரு C1 காம்பனண்ட் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மொத்தமாக ஆகிற எக்ஸ்பென்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 50 rupees. அதுக்கப்புறம் C2 காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது C2 காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 125 rupees in wages and 75 in material. ஸோ டோட்டலி உங்களுக்கு வந்து 200 rupees காஸ்ட் ஆகுது அந்த கம்பெனிக்கு C2 காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. 125 ரூபா அவங்க வந்து சம்பளமாக கொடுக்கணும், 75 ரூபா அந்த காம்பனண்ட் செய்கிற மெட்டீரியலுக்கு அவங்களுக்கு ஆகிற செலவு. The company sells both products on one period credit term, but the company's labor and material expenses must be paid in cash. அவங்க அந்த காம்பனன்ட்ஸை வந்து 1 period credit term, அதாவது ஒரு வருஷம் கூட அந்த கிரெடிட்டில் அவங்க வந்து அந்த காம்பனன்ட்ஸை அவங்க செல் பண்ணலாம். பட் அவங்க மெட்டீரியலுக்கான காஸ்ட்டையும் அவங்க லேபருக்கு கொடுக்குற சம்பளமும் கண்டிப்பாக கேஷில் அவங்க கொடுத்தாகணும். இப்போ அந்த காம்பனன்ட்ஸ் விற்கிற செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ₹150 per unit விற்கிறாங்க, செகண்ட் காம்பனண்ட்டு ₹350 per unit அவங்க வந்து செல் பண்ணுறாங்க. The company's production capacity is however limited by the 2 consideration. நம்மளுக்கு எப்போவுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா? அந்த லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first, at the beginning of the period, the company has an initial balance of ₹20,000. So, அதாவது it is cash plus bank credit plus collection first from past credit sale. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட ஆல்ரெடி இனிஷியலாக அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹20,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து கம்பெனி ஹேஸ் அவைலபிள் இன் ஈச் பீரியட் 4 hours of machine time and 2,800 hours of assembly time. ஸோ அவங்களுக்கு இருக்க கேஷ் வந்து 20,000, அந்த மெஷின் டைமும் அசம்பிளி டைமும் அந்த கம்பெனியில் எத்தனை நேரம் மெஷின் ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours தான். லேபர்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,800 hours தான் அசம்பிளி டைம். இது எல்லாமே அந்த கம்பெனியோட லிமிட்டேஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். The production of each C1 requires 6 hours of machine time and 4 hours of assembly time. ஸோ ஒரு காம்பனண்ட் C1 அவங்க தயாரிக்கணும்னா அவங்களுக்கு 6 மணி நேரம் மெஷின் டைம் தேவைப்படுது, 4 மணி நேரம் அசம்பிளி டைம் தேவைப்படுது. அதே போல் C2 காம்பனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் C2 எவ்வளோ ரெக்வயர் பண்ணுது அப்படின்னா 4 hours of machine time and 6 hours of assembly time. இப்போ நம்ம கோல் என்ன அப்படின்னா, மேக்ஸிமைஸ் த டோட்டல் ப்ராஃபிட் டு த கம்பெனி. ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் போடணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு டேபிள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஹெட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரிசோர்ஸஸ் அல்லது கன்ஸ்ட்ரெயின் அண்ட் இந்த ரோவில் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா C1 and C2 2 காம்பனண்ட் தான் இருந்தது. ஸோ அதை வந்து C1, C2 நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் டோட்டல் அவைலபிலிட்டி, நிறைய அவைலபிள் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ருப்பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவைலபிலிட்டி காலமாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட கன்ஸ்ட்ரெயின் எதெல்லாம் பேஸ் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மெஷின் டைம் பேஸ் பண்ணியும் அசம்பிளி டைம் பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் இருக்கிற பட்ஜெட் அண்ட் தென் செல்லிங் ப்ரைஸ், அவங்க எவ்வளோ விலைக்கு அவங்க விற்கிறாங்க அதையும் நம்ம டேப்லெட் காலத்தில் கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆகிற செலவு காஸ்ட்,
அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க கொஷனில் இருக்க நம்பர்ஸை கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த காலத்தில் ஒன்றா நம்ம ஃபில் பண்ணலாம். மெஷின் டைம்னு பார்த்தீங்கன்னா C1 காம்பனண்ட்டுக்கு மெஷின் டைம் வந்து 6 hours இருந்தது. நான் அதுதான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். C2 காம்பனண்ட்டுக்கு 4 hours மெஷின் டைம். ஐ ஹவ் என்டர்ட் தட் ஹியர். அசம்பிளி டைம் பார்த்தீங்கன்னா C1 காம்பனண்ட்டுக்கு 4 hours and C2 காம்பனண்ட்டுக்கு 6 hours. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெஷின் டைம் ஃபஸ்ட்டு C1 காம்பனண்ட்டுக்கு 6 hours, C2 காம்பனண்ட்டுக்கு 4 hours. ஸோ இந்த 6 அண்ட் மெஷின் டைம் C2 காம்பனண்ட்டோட இந்த 4 அந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு ரோவாக எழுதிக்கலாம். அடுத்து அசம்பிளி டைமுக்கு தேவைப்படுறது வந்து 4 hours ஃபார் C1 அண்ட் 6 hours ஃபார் C2. அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் மெஷின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தே குட் ஒர்க் ஒன்லி 4000 hours அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மெஷின் டைம் வந்து லிமிட்டட் டு 400 hours. ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டியில். அதுக்கப்புறம் 2800 hours தான் வந்து அசம்பிளி டைம் இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா இப்போ நவ் வி கம் டு திஸ் கேட்டகரி. இந்த இடத்துல பட்ஜெட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, தட் இஸ் அவங்களோட வேஜஸ் அண்ட் மெட்டீரியல் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். விச் இஸ் 25 + 25 50 அண்ட் தென் 125 + 75 200. அந்த வேல்யூஸ் நம்ம இங்கே எழுதியாச்சு. அண்ட் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் அவங்க எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே எழுதுகிறோம். 150 அண்ட் 350. ஆல்சோ இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 20,000 இருந்ததுன்றதையும் அவங்க கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேல்யூஸையும் கொஞ்சம் பிளான் பண்ணி என்ன ரோ ஹெட்டிங் கொடுக்கலாம், என்ன காலம் ஹெட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேப்லர் காலமை ஃபார்முலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் இதில் வந்து கீ டெசிஷன் வேரியபிள் என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு 2 காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் 2 காஸ்ட் ப்ரைஸ், 2 செல்லிங் ப்ரைஸ், அது எல்லாமே 2 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக உங்களோட டெசிஷன் வேரியபிள் வந்து 2 தான் இருக்கும். ஸோ லெட் x1, ஆனால் அதை என்னன்னு எழுதணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். லெட் x1 be equal to the number of units of C1 component. எவ்வளோ C1 காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதை வந்து x1ன்னு எழுதிக்கலாம். So x1, let x1 be equal to number of C1 components and x2 is equal to number of C2 components. So இதுதான் நம்மளோட key decision variable. ஆப்வியஸாக நம்மளோட டெசிஷன் வேரியபிள் எழுதுனதுக்கு அப்புறமே ஸ்ட்ரெயிட்டவே நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டணும். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிற மாதிரி ஒரு நம்பர் இல்லை. அவங்களோட ப்ராஃபிட் என்னன்னு அவங்க கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் தனியாகவும் அவங்களுக்கு ஏற்படுற செலவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம எழுத முடியாது. ப்ராஃபிட் இல்லாதனால நம்ம என்ன செய்யணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ 150 ரூபாய்க்கு அவங்க ஒரு காம்பனண்ட்டை விற்றாலும், C1 காம்பனண்ட்டை விற்றாலும் அதுக்காக அவங்களோட வேஜஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x1ஓட கோஎஃபிஷியண்ட்டாக வரும். செகண்ட் வந்து C2 காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 350 ரூபீஸ்க்கு அவங்க செல் பண்ணாலும் அவங்களுக்கு ஏற்படுற காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இங்கே நீங்கள் போடும்போது 350 - 200 × x2. இப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளமில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எழுதணும். சப்போஸ் அவங்க ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராஃபிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே செல்லிங் ப்ரைஸ் தனியாக காஸ்ட் ப்ரைஸ் தனியாக கொடுத்துருக்கிறதுனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் போட்டு தான் உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். ஸோ 150 - 50 will be 100 x1 plus 350 - 200 will be 150 x2. ஸோ என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா maximize z is equal to max z is equal to 100 x1 plus 150 x2. And then I have to write down the constraints. Subject to the constraints,
இதில் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது? வித் ரெஸ்பெக்ட் டு மெஷின் டைம் ஒரு கன்ஸ்ட்ரெயின் எழுதணும். வித் ரெஸ்பெக்ட் டு அசம்பிளி டைம் அடுத்த கன்ஸ்ட்ரெயின் எழுதணும். பட்ஜெட் பேஸ் பண்ணி அடுத்த கன்ஸ்ட்ரெயின் நம்ம வந்து எழுதியாகணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6x1 + 4x2. அது ரெண்டுமே உங்களோட மெஷின் டைம் வந்து 4000 மினிட்ஸுக்கு மேலே அது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் போடுறோம். அதுக்கப்புறம் அசம்பிளி டைம் பேஸ் பண்ணி இருக்க நம்பர்ஸ் வந்து 4 and 6. ஸோ உங்களோடது 4x1 + 6x2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2800. தேர்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட் ஒரு C1 தயாரிக்கிறதுக்கு டோட்டலாக அவங்களுக்கு 50 rupees தேவைப்படுது, வேஜஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் சேர்த்து. அண்ட் தென் C2 காம்பனண்ட்டுக்கு வந்து 200 rupees தேவைப்படுது. பட் அவங்க கையில் வச்சிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 20,000. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸை இந்த 20,000க்குள்ளே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கேயும் வந்து எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன் தான் போடணும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எழுதுகிற நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0 இதை போட்டு நம்ம இந்த ப்ராப்ளமை ஃபார்முலேட் பண்ணிடலாம். ஸோ இன் ஷார்ட் உங்களோட ப்ராப்ளமில் இருக்க நம்பர்ஸை என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு டேபுலர் காலமாக நம்ம ஃபார்முலேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் we are writing our objective function and then we are writing all the constraints. கடைசியாக நம்மளோட நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளோட டெசிஷன் வேரியபிள் ரெண்டும் greater than or equal to 0ன்னு போட்டு இந்த தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமேட்டிக்கலாக ஃபார்முலேட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.